ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து லாஸ்ட் வீக் எடுத்த vlog. என்னோடய எல்லா வீடியோஸுக்குமே எல்லாருமே ரொம்ப நிறைய சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்போவுமே உங்கள் சப்போர்ட் தந்துட்டுருங்க எனக்கு. இப்போ நாங்கள் வந்து இங்கே தேரா சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ஹோம் சென்டருக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லா ஃபர்னிச்சருமே இங்கே ஹோம் சென்டர்லேருந்து தான் வாங்குவோம். ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா எங்களோட சோஃபா வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு, ஸோ வந்து சோஃபா மாற்றலான்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 சோஃபா பிக் பண்ணியிருந்தோம். அதை வந்து நேரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலான்னு தான் இங்கே வந்திருந்தோம். ஹோம் சென்டரில் என்ட்ரானதுமே ஃபுல்லாகவே இந்த டெக்கரேஷனுக்கு வைப்போம்ல, அந்த திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்ததுமே வாங்க வேண்டிய திங்ஸை மறந்துட்டு இதுதான் பார்த்துட்ருப்பேன். இங்கே ஹோம் சென்டரில் உள்ள எல்லா திங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே எப்போ வந்தாலும் நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த குட்டி ஃபவுண்டன் இருக்குல்ல, இங்கே வந்து குட்டி வாட்டர் ஃபவுண்டனும் இருக்கும், பெரிய வாட்டர் ஃபவுண்டனும் இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் இதில் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் ஃபவுண்டனில் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற சவுண்ட் இருக்குல்ல, வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக வீட்டில் இருக்கும்போது இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற சவுண்ட் இருக்குல்ல, அது கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன். இங்கே ஹோம் சென்டரில் உள்ள பிளேட் செட்டெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு கொஞ்சம் பிளேட்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் என்ன பிளேட் நல்லா இருக்குது எடுக்கலான்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்தாங்க, டக்குன்னு பிளேட் செலக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து வேலை டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. நான் தான் ரொம்ப நேரம் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன பிளேட் வாங்கினோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்குல்ல, இந்த பிளேட் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே ஹோம் சென்டரில் வந்தாலே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ வந்து செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த பிளேட் செட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கிளாஸில் இருந்தது, சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அதனால் இது செலக்ட் பண்ணல. வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக வந்து சோஃபா தான் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஆக்சுவலாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சொல்லிட்டு நாங்கள் நேராக ஷாப்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து என்ன சோஃபா செலக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்கள்ல, அப்போ நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து 1 வீக் ஆகும் டெலிவரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து 1 வீக் அப்புறமா சோஃபா டெலிவரி பண்ணுறதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன சோஃபா வாங்கினோன்னு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீ ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது என் குழந்தைங்களுக்கு தான். நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரசம் பண்ணியிருந்தேன். அந்த ரசத்தோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரசத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு இருக்குல்ல, ஹார்ஸ் கிராம், அதில் தான் எனக்கு ரசம் சமைக்க போகிறேன். இந்த கொள்ளு ரசத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சில் நிறைய பேருக்கு வந்து கோல்டு பிடிக்குது, நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். ப்ளஸ் வந்து வேறு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நீங்களும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸுக்கு நிறைய பேர் எடுத்துப்பாங்க. இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் பெரிய தக்காளினால 1 எடுத்திருக்கேன். குட்டி தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். கொள்ளு ரசம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொள்ளை வந்து கிரைண்ட் பண்ணி ரசம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேக வச்சு எடுத்து ரசம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து கொள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி தான் ரசம் பண்ண போகிறேன். கொள்ளு வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ரசம் பண்ணுறதுக்கு வந்து பூண்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பூண்டே எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து தோலோடு தான் இந்த ரசம் பண்ண போகிறேன். ஸோ வந்து தோல் உரிக்க வேண்டாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பூண்டை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக மல்லி இருக்குல்ல, முழு மல்லி சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து இஞ்சி இருக்குல்ல, அது நிறைய சேர்க்க மாட்டேன். ஒரு பெரிய சைஸ் துண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துறேன். தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு கூடவே ஜீரகம், நல்ல மிளகு, இந்த 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வறுத்து எடுத்துருக்கோம்ல கொள்ளு, அதையும் இதுக்கு கூட சேர்த்துடலாம். கடைசியாக வந்து தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து பாதி தக்காளியே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாகவும் கிரைண்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா வந்து நறுக்கி வச்சுருந்தோம்ல மீதி தக்காளி, அதையும் இதுக்கு கூட சேர்த்துடலாம். புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி தான் எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா கரைச்சி இதுக்கு கூட சேர்த்துடலாம். இப்போது இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். ரசத்துக்கு எப்போவுமே நான் மோஸ்ட்லி வந்து கல்லுப்பு தான் சேர்ப்பேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து இன்றைக்கி தாளிக்க போகிறேன். இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஜீரகம், இந்த 3மே சேர்த்துட்டு கடைசியாக வந்து காயப்பொடி சேர்த்து ரசத்தை தாளித்து எடுத்துடலாம்.
இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பொடலங்கால பருப்பு போட்டு வேக வச்சு ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன். இந்த ரசத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து சைட்லேயே ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தாலும் அது ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அப்பளம் ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசத்தை. சைட்லேயே வந்து ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்குள்ள லஞ்ச் இன்றைக்கி இது தான். நாங்கள் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த பிளேட் பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன்ல ஹோம் சென்டர்லேருந்து புதுசாக வாங்கியிருந்தேன்னு. ஸோ இந்த பிளேட்டை தான் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன். இப்போ நாங்கள் கிளம்பி வெளியே தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓணம் சத்யா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக இங்கே துபாயில் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓணம் டைமில் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே ஃபுல்லாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி போய் சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா பார்சல் வாங்கிட்டோம். இந்த மாதிரி வெயிட் பண்ணி சாப்பிட்றது சரியாகலை. ஸோ வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணோம். இங்கே நீங்களே பாருங்கள் கார்லாம் எவ்வளோ வரிசையாக க்யூவில் நிற்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் போய் உள்ளே வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டா சரியாகாது. நாங்கள் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட வந்த ரெஸ்டாரண்ட் வந்து 4 கட்டு ரெஸ்டாரண்ட். அது பக்கத்துலேயே வந்து ப்ளஷ் அண்ட் கேர்ள்ஸ்னு சலூன் இருக்குது. நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் நான் ஹேர் கட் பண்ண வந்தப்போ. ஸோ என் பொண்ணுக்கு தான் ஹேர் கட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருந்தோம். ஸோ ஹேர் கட் பண்ணிவிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி இங்கே துபாயில் வந்து நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும். பார்சல் கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரு வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட்டாலே ஓகே தான் இருக்கும். பார்சல் பார்த்திங்கன்னா அழகாக பேக் பண்ணி சூப்பராக கொடுப்பாங்க. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக வந்து வெரைட்டியாக மீல்ஸ் வந்து நானே ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டும் மட்டும் தான் பண்ண வேண்டியிருந்திருக்கும். என் பையனும் பொண்ணும் பார்த்திங்கன்னா அந்தளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. என் பொண்ணோட புது ஹேர் கட் பாருங்கள், ஃப்ரண்ட் பேங்க்ஸ் பண்ணியிருக்கா. ப்ளஸ் வந்து கொஞ்சம் லேயர்ஸ் பண்ணியிருந்தா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபேஸே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா. என் பசங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஓணம்னா என்னதுமான்னு, எதுக்காக இந்த மாதிரி சத்யா சாப்பிட்றோம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணேன் அவங்கக்கிட்ட. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது. அது நல்ல ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுட்டு வந்து 4 கட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான். ஸோ ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பார்சல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஓகே தான் இருந்துச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சத்யாவில் வந்து எனக்கு இந்த பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எதிர்பார்த்து அந்த பாயசத்தை டேஸ்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. 3 பாயசம் வச்சுருந்தாங்க. அடை பாயசம், பருப்பு பாயசம், வெள்ளை பாயசம். 3மே டேஸ்ட் வந்து சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. எதனால இப்படி இருந்துச்சுன்னு தெரில. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோன்னா அவங்களே நம்மளுக்கு விளம்புவாங்க. ஆனால் இங்கே வீட்டில் ஆப்ஷன் கிடையாது. நம்மளே நமக்கு விளம்பி சாப்பிட வேண்டியது தான். இது கூட நல்லா தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இலை போட்டு டேபிளில் உட்காந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் பையனும் தான் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டா. அவளுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்காது. அப்புறமா அவளுக்கு தனியாக நான் சமைச்சு தான் கொடுத்துருந்தேன். என்னோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி மீல்ஸ்லாம் சாப்பிட்றது பிடிக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். மேபி என் பொண்ணு என்ன மாதிரி ஆகும்போது அவளும் விரும்பி சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. கண்டிப்பாக இந்த vlog பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.